ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பை எம்எம். இன்றைக்கி கிச்சனில் யூஸ் பண்ணுற 5 டிப்ஸு சொல்கிறேன் வாங்க. நம்ம காலையில் ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து அரிசியில், பருப்பில், சப்பாத்தி மாவில் எல்லாத்துலேயும் மெஷரிங் கப்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் ஹரிபரியில் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பையும் தேட வேண்டாம். காலையிலே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், சமையலும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட், இது கவுண்டர் டாப் மேலேயே லஞ்சு டவலு, கவுண்டர் டாப் துடைக்கிற கிளாத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் அதையும் தேட வேண்டாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல்லாம் முடித்த பிறகு ஸ்டவ்வில் இந்த மாதிரி எண்ணெய் பசை ஒட்டிகிட்ருக்கு, ஜிட்டாக தெரியுதுன்னா நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். வெறும் கோதுமை மாவு போட்டு துடைச்சிங்கனாலே போதும், நல்ல ஷைனிங் வரும். நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் துடைக்க வேணாம், லைட்டாக துடைச்சிட்டாலே நல்ல ஷைனிங் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த டிப்பும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கவுண்டர் டாப் மேலே எண்ணெய் சிந்திருச்சுன்னா கோதுமை மாவு போட்டு தேய்ச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பசை ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும். கோதுமை மாவு போட்டு அதை ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல எண்ணெய் சிந்திருக்குன்றதே தெரியாது, அந்தளவு க்ளீனாக வரும். இப்போ கோதுமை மாவு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல எண்ணெய் சிந்திருச்சுன்னா சப்போஸ் கோலப்பொடியை வச்சு எடுத்து பாருங்கள். அந்த எண்ணெய் சிந்தின இடத்துல கோலப்பொடியை போட்டு தேய்ச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்குன்றதே இருக்கவே இருக்காது. எண்ணெய் சிந்திச்சு அப்படின்ற அடையாளமே தெரியாது. கவுண்டர் டாப் எப்பயும் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கேன்னா கவலைப்படவே தேவையில்லை. இனிமேல் எண்ணெய் சிந்திருச்சுன்னு எப்போ கவலைப்படாதீங்க. இப்போ கவுண்டர் டாப் மேலே நம்ம ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் கிளாஸ் உடஞ்சிரும். இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் உடையும் போது நம்மளால் துணிலையும் துடைக்க முடியாது, துணி வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம என்ன செய்யலான்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோதுமை மாவில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கலக்கிட்டு இந்த மாதிரி அந்த சிந்தி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக தொட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சின்ன பீஸ் கூட இருக்காது, க்ளீனாக வந்துடும். எந்த இடத்துல நம்ம கிளாஸ் பீஸ் உடச்சிட்டாலும் அதில் இந்த மாதிரி பெரிய பீஸை நம்ம கையில் எடுத்துக்கலாம். இந்த குட்டி பீஸெல்லாம் வராது. இதை தான் மெயினாக நம்ம இந்த மாதிரி மாவு வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சொட்டு கூட இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.